ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ ஜெயங்கொண்டம் சிலால். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆம்பிளிஃபயர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படா தோஸ்துக்கு ஏசி கேபின் உள்ள வண்டிக்கு தான் நம்ம இந்த ஃபுல் காம்போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4+1 ஹெவியான கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமருங்கிறத வரைக்கும் நம்மளோட நண்பர் அண்ணன்னே சொல்லலாம். இது எங்கேருந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னவளையம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சின்னவளையம் கிராமத்துலேருந்து நம்மள்ட்ட இந்த ஆம்பிளிஃபயர் ப்ளஸ் ஃபுல் காம்போவும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வண்டி எடுத்த உடனே நம்மள்ட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு பாடி கட்ட போயிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு அவங்க ஒரே ஒரு விஷயம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக இருக்கணும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் ஓடுற வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம். படா தோஸ்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா, சப்வூஃபர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கஸ்டமரை பொறுத்தளவு கிளீனர் சைடில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதனால் இந்த படா தோஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம். சப்வூஃபருக்காக தனி ஆம்பும் ப்ளஸ்ஸு 4 சேனலுக்காக தனி ஆம்பும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம டேஷ்போர்டில் உள்ள ஆம்பில் தான் ஃபுல் கண்ட்ரோலும் யூஸ் ஆகும். இந்த ஃபுல் காம்போவில் நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம செட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய செட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆப்ஷன் இதுலேயே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரு, பேஸு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட பேஸு, ட்ரிபுளு, சரௌண்டிங்கு, லெஃப்ட் ரைட் வால்யூமு, இந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஃப்ரண்ட்டில் நம்ம ஹெவியான யூஎஸ்பி போட்டு பகாரியாவில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரிஜினல் பகாரியா பிராண்டு. இல்லை இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் டீயில் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா ஆடியோ கிளாரிட்டி கிளாஸ் டீயில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அதே வாங்க சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்கு போயிடலாம். சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமரை பொறுத்தளவு சப்வூஃபர் நல்லா ஹெவியான பஞ்சிங் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போ ஜேபிஎல் சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம ஜேபிஎல் சப்வூஃபருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 4 ஃபெட்டில் மகாராஜா போர்டும், ஜேபிஎலுக்குள்ள சப்பு பிரியும். கன்வெர்ட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 36 வோல்ட்டு வர மாதிரி நம்ம கிங்ஸில் ஹெவியான ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி இந்த ஆம்ப் செட்டப்பை ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இதுக்கு என்னென்ன ஸ்பீக்கர், பாக்ஸு, சப்வூஃபர் பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டோட பின்னாடி போடுற மாதிரி ஒரே பாக்ஸில் 2 8 இன்ச் ஸ்பீக்கரும் ஊஃபர் ஸ்பீக்கரும் ப்ளஸ்ஸு 2 டியூட்டரும் வர மாதிரி இந்த பாக்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான உள்ள பாக்ஸ் தான். 2 டியூட்ரு 2 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் லெஃப்ட் ரைட்டுக்கு. சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ளைவுட்டில் அடிக்கிற பாக்ஸ் தான் நம்ம போடுறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல் போர்ட் வந்துடும். இதில் நல்ல ஆடியோ கிளியரன்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் லீக் இல்லாமல் பட்டி பார்த்து நம்ம ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம் இந்த சப்வூஃபர் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ஜேபிஎல் நம்ம லோட் பண்ண போகிறோம். கிரில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லயன் லோகோ போட்ட நம்ம கிரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஸ்பீக்கர் சப்வூஃபர் செட்டப்பை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் பேடில் யூஸ் பண்ணுறதுக்காக 5.5 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து வாங்கியிருக்கோம் வேர்ல்டு டெக்கோட கம்பெனியில். இது வந்து பார்த்திங்கன்னா டோரில் சரௌண்டிங் ஓடுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். கேபினில் ஏசி கேபின்ங்கிறதால எங்கேயும் நம்ம ஹோல்ஸ் போடாமல் மாட்டுறதுக்காக இந்த டோர்லேயே சரௌண்டிங் வந்து வர மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐவாவோட ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கிறதுனால இப்போ நம்ம ரெகுலராக அந்த ஐவா பிராண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாரி டியூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிப்பில் 2 டியூட்ரு வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 டோர் டியூட்ரு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடையில் இருக்குது, நம்ம வந்து எடுத்துகிட்டு வரல. இதில் பாக்ஸில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா 2 டியூட்டரும் மேலே டேஷ்போர்டில் 2 டியூட்டரும் போட சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேபிஎலோட ஒரிஜினல் 1300 வாட்ஸ் ஜேபிஎல் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட ஆடியோ டெப்த்து நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு 1500க்கும் 1300க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, உங்களுக்கு ஒரே ஈக்குவல் தான். இந்த ஃபுல் காம்போவுமே நம்மள்ட்ட நம்ம நண்பர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சின்னாவளத்துலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இன்னும் பாடி கட்டி வரல, சேலம் போயிருக்கு. வந்த உடனே நம்ம வந்து இந்த ஃபுல் பேக்கேஜையும் மாட்ட போகிறோம். இது போல் உங்களுக்கு ஃபுல் காம்போ வேணும்னா நம்ம டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட பேஸுங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸு பேஸாக இருக்கும், நல்ல ஆடியோ கிளியரன்ஸாக இருக்கும். நான் முடிஞ்சால் வண்டியை உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு
அதோட வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இனி மேக்ஸிமம் இது மாதிரி ஃபுல் வீடியோவும் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து டீப்பழூர் போகிற ரோட்டில், அதாவது கும்பகோணம் டீப்பழூர் போகிற ரோட்டில் சிலாலுங்கிற ஏரியாவில் நம்ம ஷாப் இருக்குது. தேங்க்யூ.